ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் இந்த அருமையான கால வேளையில் நான் தெரியப்படுத்துகிறேன். காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற இந்த பகுதியில் இன்றைக்கு யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இந்த உலகத்தின் காரியங்களில் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற, உபத்திரங்களுக்கு உள்ளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த அருமையான வேளையில் நாம் உபத்திரத்தின் மத்தியிலே வாழுகிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவ பிள்ளைகள் இந்த உபத்திரத்திலிருந்து எப்படி வெளியே வருகிறது என்பதை குறித்தும், உபத்திரத்தினால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை குறித்தும் ஒரு சில வசனங்களை நாம் ஞாபகப்படுத்துவோம். உபத்திரவம் தேவனுடைய வார்த்தையை காத்து நடக்க நம்மை செய்கிறது. சங்கீதம் 119 72ஆம் வசனம். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளிகை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதம் எனக்கு நல்லது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை காத்து நடக்க உபத்திரவங்கள் நமக்கு பிரயோஜனப்படுகிறது. இரண்டாவதாக, உபத்திரவம் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையை உண்டாக்குகிறது. ரோமருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்களை வாசிக்கும்போது, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதியிருக்கிறது ரோமருக்கு நாம் கவனிக்க முடியும். இந்த உலகத்தில் உண்டான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய கன மகிமையை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. இந்த உலகத்தில் உண்டான உபத்திரவங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நமக்கு வழிவகையை செய்கிறது. சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்முடைய தேவ பிள்ளைகள் பலவிதமான உபத்திரங்களிலே அவர்கள் இருக்கிறார். உலகம், மாமிசம், பிசாசின் காரியங்கள் உபத்திரங்களிலே நம்மை கொண்டு போய் நிற்கிறது. உலக காரியங்களில் நம்மை கொண்டு போய் நிற்கச் செய்கிறது. தானியேலுடைய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போமான, எரிகிற அக்கினி சூளையின் நடுவாக உபத்திரங்கள் வழியாக சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வெளியே கொண்டு வரப்பட்டார்கள். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி யோபு சொல்லுகிறார். இந்த நாளிலே கூட நாம் உபத்திரத்தின் மத்தியிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிறது நாம் பொன்னாக விளங்கும்படியாய். இயேசு கிறிஸ்து அவரே நம்மை தேற்றுகிறார், காப்பாற்றுகிறார், நம்மை கைவிடாது இருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார், நம்மை சுமக்கிறார், தப்பு வைக்கிறார். இனிமேலும் அப்படி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் உபத்திரங்கள் வழியாக அவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க உபத்திரத்தின் குகையிலிருந்து நம்மை பரிசுத்தமாக எடுத்து தேவ ராஜ்யத்துக்குள் நம்மை பிரவேசிக்க உதவி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.